ஹலோ காய்ஸ், இருப்பீங்க மேக்ஸிமம் ஃபேனாக இருப்பீங்க. நானுமே ஃபேனாக தான் வைக்கேன். அது மாதிரி எனக்கு எப்படிப்பட்ட அக்கௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ தரமான அக்கௌண்ட் வந்திருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் எப்போ ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. மறக்காம வீடியோ பார்க்கணும். ஒவ்வொருத்தவங்களும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்கக்கா. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ரெஃபர் பண்ணுங்கள். அதுதான் முதல்ல ஷேர்னு சொல்லியிருப்போம். பட் வந்து இவ்வளோ தெளிவாக சொன்னால் தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னா இது மாதிரி நான் ரெகுலராக வீடியோ சொல்லிக்கிட்டே இருப்பேன்க்கா. அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு பிறகுலாம் வரல, சொல்ல போனோம்னா ஒரு 3 days லேட்டர் வந்திருக்கும். அதனால் எங்கே போனேன் எப்போ வந்தேன் அதெல்லாம் சொல்ல முடியாது. வீடியோ பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஓகே. அதே மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்தீங்கன்னா இது நம்மளோட ஓன் அக்கௌண்ட் தான். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கலைஞர் ஆல்ரெடி நேம் இருக்கும், ஐஜி அப்புறம் யூடியூப் சேனல் நேம் எல்லாமே ஆல்ரெடி நான் ப்ரொஃபைல்லே ரொம்ப நாளாக போட்டு வச்சிருக்கேன். அதனால் அதெல்லாம் மாற்ற வேண்டியது கிடையாது. நம்ம அக்கௌண்ட் நேம் பார்த்துமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால் பிரச்சனை கிடையாது ஓகே. ஒரு தரமான அக்கௌண்ட் தான் சொல்லலாம். ஏன்னா எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே அக்கௌண்ட் எப்படி பார்த்துருப்பேன்னு தெரியும். அது மாதிரி எனக்குங்கும் போது நான் எப்போ இருக்குன்னு உங்களுக்கு எப்படி சொல்ல வேண்டியது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களே கலெக்ஷன் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த அக்கௌண்ட் பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறதுனாலும் லைக் பண்ணுங்க ஓகே. மோஸ்ட்லி அதுக்கு மேலே டஃபர் டேமேஜ் கன்ஸ்கின் வச்சிருப்பாப்புல ஒரு 3 யூஓ தான் மேக்ஸ் இருக்கும். பட் வந்து 3 யூஓ எனக்கு போதுங்கிறதுனால தான் நான் அந்த 3 யூஓ படிச்சிருக்கேன். வேணும்னா பண்ணிக்கலாம் ஓகே. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மேக்ஸ் இருக்குது, அது மாதிரி M10 மேக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த டாப்புமே வச்சிருக்காப்புல. வேறு டாப்பெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. டபுள் பேரலுக்கு ஒரு 3 கன்ஸ்கின் வச்சிருக்காப்புல. எல்லாருக்குமே பிடிச்ச மோஸ்ட்டான ரெட் கலர் ஃப்ரீ ஆர்டர் க்ளோவால் இருக்காப்புல. அது மாதிரி கிராஸ்போ ஸ்கின்னுமே அவைலபிளாக இருக்கும் ஓகே. அது மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பண்டல் கலெக்ஷன் கைஸ். மோஸ்ட்லி எப்படி சொல்ற ரேரான அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் இது மாதிரி பண்டல்ஸ்லாம் பார்க்க முடியும். அந்த பண்டல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஒரு 2 to 3 பண்டல்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. எனக்கு அந்த பண்டல்ஸ்லாம் எடுக்கணும்னு ஆசை. வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் எடுத்துருவோம் ஓகே. பார்த்தீங்கன்னா 3 ரேரான ஹேர் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த பண்டல் சாண்டா பண்டல்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்கும், அதுவும் இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் பிடிக்கும் கிரிஃபின்ட்டு எங்கள் டாப் பண்டல் இருக்குது. அப்புறம் கோல்டன் 5th லைட் பாஸ் இருக்குது ஓகே. வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி எங்கள் டாப் பண்டல்ஸ் நிறையா இருக்கும். பட் எப்படி சொல்கிறது, நீங்கள் உள்ளே பார்க்க தான் தெரியும். அது ரேரான மாடல்ஸ் தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான மாடல்லாம் இருக்காது ஓகே. அது ரீசெண்டாக வந்த பண்டல்ஸ் தான் இருக்குது. ஓல்டு பண்டல்ஸ் மட்டும் தான் இருக்கும். 4th லெவல் ஸ்கேர்ஃப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச எங்கே பட் லாஸ்ட்டு ஜோக்கர்னு நினைக்கிறேன் அது இருக்குது. பன்னி காஸ்டியூம் இருக்காப்பில். அப்புறம் ட்ரிபிள் ஸ்கேர்ஃப் இருக்குது, 4th லெவல் ஸ்கேர்ஃப் இருக்குது, எக்ஸெட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒரு டாப் பண்டல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பன்னி காஸ்டியூம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது ஒரு ரேரான இது ஒரு பன்னி காஸ்டியூம் கிடையாது. இது ரேரான இங்கே பட்டு. அது மாதிரி இது ஒரு ரேரான இங்கே பட்டு. அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச ஆர்டிக் ப்ளூ இருக்கும். அப்புறம் ரைஸ் ஸ்டார் அதெல்லாம் இருக்கும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதை மாதிரி பார்த்துட்டே வாங்க. இங்கே பிளாக் ஷேட் இருக்கும். அப்புறம் எக்ஸட்ரா நிறையா பண்டல்ஸ் இருக்கும் ஓகே. ஒரு தரமான பண்டல் கலெக்ஷன் தான். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் எப்படி சொல்ல நிறையா பண்டல்ஸ் இருக்கிறதுனாலே நீங்கள் ஃபுல் கலெக்ஷன் வேணும்னா நம்ம குரூப்பில் இருக்க அட்மின்ஸ் கார்டர்ஸ் தெரிஞ்சுங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைங்க ஓகே. ஏன்னா அப்போலாம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கேட்கக்கூடாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே வீடியோ சொல்லியிருக்கணும். சொல்லாத காரணம் எப்படி சொல்கிறது, நீங்கள் ரொம்ப மொக்கா போகிறான்னு சொல்கிறதுனால வீடியோ இடையில சொல்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டு அண்ட் ஃபீவர், அதனால தான் வீடியோ போட முடியல. அதனால் தப்பாக அனுப்பிச்சிக்காதீங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். அதனால் இதோட வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பண்ணி முக்கியமாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறோம் ஓகே. பாய்.